This is Anisha Crystal. நான் Rajarajeswari Physiotherapist இருக்கேன். பேக் பெயினுக்கு Physiotherapy Treatment என்னன்னு பார்க்க போகிறோம். பேக் பெயின் ஜென்ரலாக எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லலாம் வரும்னா, நம்மளோட போஸ்டர் வந்து தப்பாக இருக்கும் போதும், நம்மளோட அந்த ஸ்பைனல் கார்டு வந்து நம்ம அது ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் நம்மளோட பொசிஷனை வந்து தப்பாக வைக்கும் போது நம்மளுக்கு பேக் பெயின் ஸ்டார்ட் ஆகும். லைக் இப்போ வந்து நம்மளோட பேக் சப்போர்ட் இல்லாத சேரில் உட்காரும் போது நம்மளே ஒரு குனிஞ்சு உட்காந்துருவோம். ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் ரொம்ப ப்ரொலாங்காக நம்ம ஒரு சேர்லேயே உட்காந்துட்டு இருக்கும் போதும் நம்மளோட பொசிஷனை வந்து லைட்டாக பெண்ட் பண்ணி உட்காருவோம். ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் நம்மளுக்கு பேக் பெயின் வரும். அப்புறம் வந்துட்டு சடனாக பெண்ட் பண்ணும் போதோ சடனாக ஒரு ட்விஸ்ட் பண்ணும் போதோ அந்த டைம்லேயும் நம்மளுக்கு பேக் பெயின் சடனாக இன்க்ரீஸ் ஆகும். தென் வந்து ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது ட்ரெயின் பண்ணி நம்ம அதை லிஃப்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைம்லையும் நம்மளுக்கு பெயின் வரும். தென் ஏஜிங் ஃபேக்டர், ஏஜ் காரணமாக அங்கே நடக்கிற டீஜெனரேஷன் ரீசனாலையும் நம்மளுக்கு பேக் பெயின் வரும். தென் சடன் ட்ராமா, ஏதாவது அடிபட்டுச்சு, இடுப்பு பகுதியில் அடிபட்டனாலையும் நம்மளுக்கு அந்த இடத்துல பேக் பெயின் வரும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா லாங் ட்ராவல், கண்டினியூஸாக ட்ராவல், பிரேக்கே இல்லாமல் ரொம்ப நாளைக்கு நம்ம அந்த ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் அந்த மாதிரி நம்மளுக்கு பேக் பெயின் வரும். இப்போ வந்து நார்மலாக நம்மளுக்கு பேக் பெயின் இருந்துச்சுன்னா பெயின்ஃபுல் ஏரியாவில் வந்து நம்மளுக்கு ஹாட் பேக் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 3 to 5 times, ஒரு டைமுக்கு வந்து 10 minutes நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பெயின் வந்து பேக்கில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கால் வலிக்கும் ரேடியேட் ஆச்சுன்னா சடனாக நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு என்னங்கிறத நீங்கள் டயக்னோஸ் பண்ணணும். இப்போ ஃபிசியோதெரப்பியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐஎஃப்டி, ட்ராக்ஷன், டென்ஸ் அது மூலமாக வந்து நம்மளோட பெயின் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பெயின் நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த மசில் ஃபுல்லாமே ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். பெல்விக் டில்ட், தென் கேட் அண்ட் கேமல், எக்ஸ்டென்ஷன், குளூட்டியல் ஸ்ட்ரெச், பேர்ட் டாக், knee to chest stretch. இந்த இமேஜில் வர எக்ஸசைஸ்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டு வரணும். ஒரு நாளைக்கு 10 times பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ்லாம் வந்துட்டு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் படுத்துருக்கிற மாதிரி இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். சர்ஃபேஸ் வந்து ஈக்குவலாக இல்லாமல் பெட்டில் பண்ணும் போதோ வேறு இடத்துல பண்ணும் போதோ உங்களுக்கு அதுவே பெயின் இன்க்ரீஸ் ஆகும். ஒர்க் வந்து ரொம்ப சிட்டிங் பொசிஷன்லேயே இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்ல பேக் சப்போர்ட் உள்ள சேர், கரெக்டான அந்த லம்பார் ஏரியாவில் கரெக்டான பொசிஷனில் இருக்கிற மாதிரி ஒரு சேர் யூஸ் பண்ணுங்கள். சடனான பெண்டிங், சடனாக ட்விஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ லாங்காக உங்களால் நீங்கள் நிற்கிறீங்கன்னா காலுக்கு ஈக்குவலாக வெயிட் கொடுத்து நிற்கணும். ஒரே சைடாக நிற்கிறது, ரொம்ப நேரம் நிற்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க.